அனுஜா என்டர்பிரைஸ் ரீடிஃபைனிங் ஏர்ஃப்ளோ வித் டாப் குவாலிட்டி ஃபேன்ஸ். உங்கள் ஃபேக்டரிஸ், ஷோரூம்ஸ், சர்ச், ரிசப்ஷன் ஏரியா, ரிலீஜியஸ் பிளேசஸ், ஆடிட்டோரியம் என அனைத்திற்கும் தேவையான ஃபேன்கள் நாங்கள் தயார் செய்து தருகின்றோம். கான்டாக்ட் அனுஜா என்டர்பிரைசஸ் 9029148397. வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி புனித பெரிய அந்தோணியார் ஆலயத்தை பற்றி தான். அதுக்கு முன்னாடி இந்த ஊரை பற்றி நம்ம பார்த்துடலாம். காவிரி ஆற்றின் வளமான வயல்வெளிகளில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்த மக்களை வீரமாமுனிவர் இந்த திண்டுக்கல் பகுதிகளுக்கு சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குதிரை வீரர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. குதிரைகள் தங்கக்கூடிய இடமான அந்த பட்டி, அதான் லாயம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அந்த பட்டிங்கிறத புனைப்பெயரை அவங்க வசித்து வந்த ஊர்களுடைய பின் பெயராக வந்து சேர்த்து பஞ்சம்பட்டி, புதுப்பட்டி, கொசவப்பட்டி, கல்பாளையத்தான்பட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய வகையில் காலப்போக்கில் அது அமைஞ்சிடுச்சு. திண்டுக்கல் சுற்று வட்டாரத்தில் தங்கிய இந்த மக்கள் தாமரைப்பாடி, முள்ளிப்பாடியிலும் தங்கி ஆங்கிலேயர் காலத்தில் வரி வசூல் செய்யும் பணியை வந்து அவங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. கோட்டை மாரம்பாடி பகுதி ஆற்றங்கரை ஓரமான கரைகளில் தவச தானியங்கள், அதாவது இந்த புல்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தானியங்களை தவச தானியங்கள் சொல்லுவாங்க, அது விளையக்கூடிய வளமான இடமாக அந்த டைமில் இருந்திருக்கு. முள்ளிப்பாடியிலிருந்து வந்த மக்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக தான் மாறி இருந்திருக்கிறாங்க. இவங்களில் சாமி முத்து அப்படிங்கிறவர் மூத்த சகோதரராக இருந்திருக்கிறாரு. சின்ன முத்து அப்படிங்கிறவர் நடுவில் பிறந்தவராக இருந்திருக்கிறாரு. மதலை முத்துங்கிறவர் கடைசியாக பிறந்த சகோதரர். அதுக்கப்புறம் ஒரு சகோதரி. இந்த 4 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கோட்டை மாரம்பாடிக்கு வந்திருக்கிறாங்க. அண்ணன் சாமி முத்து தங்கிய இடம் தான் சாமி முத்தன்பட்டி. அதனுடைய இப்போதைய பேர் தான் கிழக்கு மாரம்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி சின்ன முத்து தங்கின இடம் சின்ன முத்தன்பட்டி. சாமி முத்தன்பட்டியில் மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாருக்கு அழகான பீடங்களுடன் கூடிய ஆலயம் அமைத்து இறை வழிபாடு நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது 25 குடும்பங்களும் 105 கிறிஸ்தவ மக்களும் வசித்து வந்திருக்கிறாங்க. முன்னோர்கள் கட்டிய ஆலயம் காலப்போக்கில் பழுதடைந்த நிலைமையில் இருந்ததுனால புதிய ஆலயத்தை கட்டி கொடுக்கும்படி திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆயர் அவர்களுடைய அனுமதியின்படி 2009ஆம் ஆண்டு பழைய ஆலயத்தை இடித்து புதிய ஆலயம் கட்ட அனுமதி கொடுத்துருக்குறாங்க. 5/2/2010 அன்னைக்கு பொங்கல் வச்சு நன்றி திருப்பலி நிறைவேற்றி பழைய ஆலயத்திற்கு விடை கொடுத்தாச்சு. ஊர் பெரிய தனக்காரர்கள், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலய கட்டுமான பணிகளுக்காக பல குழுக்களாக அமைத்து நன்கொடைகள்லாம் வசூல் பண்ணி 7/2/2010 அன்னைக்கு ஆலய கட்டுமான பணிகளை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஆலய பீடத்தினுடைய அடிப்பகுதியில் தாங்கள் விளைவித்த கருஞ்சோளம், சாமை, கேழ்விறகு, குதிரைவாளி, திணை போன்ற தானியங்கள் தங்களுடைய முன்னோர்களால் வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 5/2/2010 அன்னைக்கு பழைய ஆலயம் இடித்து கட்ட முயன்ற போது அங்கே உள்ள வச்சிருந்த அவங்க முன்னோர்கள் வச்சிருந்த அந்த தவசங்கள், அந்த தானியங்களை கண்டுபிடிக்கப்பட்டு பழையபடி அதே இடத்துல அவங்க வச்சு அதுக்கு மேலே புதிய ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. 11/7/2010 ஞாயிறன்று மேற்கூரை காங்கிரீட் அமைக்கப்பட்டிருக்கு. 28/12/2010 அன்னைக்கு திண்டுக்கல் மறை மாவட்டம் உதயமான அதே நாளில், அதாவது 28/12/2003 தான் உதயமாயிருக்கு. திண்டுக்கல் மறை மாவட்ட முதல் ஆயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பகுதி இது. வந்து திண்டுக்கல் மறை மாவட்டத்துடைய 50வது பங்கம் சாமிப்பட்டி அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த கிராமம் கிழக்கு மாரம்பாடி அப்படிங்கிற பெயரில் புனித பெரிய அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்டு புதிய பங்காக உதயமாயிருக்குது. இந்த கோவிலுடைய முதல் பங்கு தந்தை அருட்பணி அருள் ஜெயசீலன் அவர்கள் தான் முதல் ஃபாதராக இருந்திருக்கிறாங்க. இந்த ஆலய திருவிழாவின் போது மக்கள் அங்க பிரதேசனம் என்ற உருள் நேர்ச்சை கடனை செலுத்துவது மற்ற ஆலயங்களில் இல்லாத ஒரு தனி சிறப்பாக இங்கே அது பார்க்கப்படுகின்றது. மேலும் ஆலய திருவிழாவின் போது நடத்தப்படுகின்ற தேர் பவனில் பல ஊர்களிலிருந்தும் திரளான மக்கள் கலந்து கொள்வாங்களாம். இவங்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாமே அந்த நேரத்தில் அந்த பங்கு மக்களால் ரொம்ப சிறப்பாக செய்யப்படுகிறது. பங்கு மக்களுடைய முழு ஒத்துழைப்போடு இந்த புனித பெரிய அந்தோணியார் ஆலய திருவிழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த பகுதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அதாவது திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் தாடி கொம்பிலிருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த பகுதி கிழக்கு மாரம்பாடி. இந்த மாரம்பாடின்னு ஆல்ரெடி ஒரு ஊர் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வனத்தந்தோணியாருடைய ஆலயம் இருக்கின்றது. அதிலிருந்து சில அடி தூரங்களில் தான் வந்து இந்த ஆலயமும் இருக்குது. இதுக்கு பேர் வந்து இந்த ஊருக்கு பேர் கிழக்கு மாரம்பாடின்னு வச்சுருக்கிறாங்க. இதில் தான் இங்கே புனித பெரிய அந்தோணியாருக்கும்
ஆலயம் இருக்கின்றது. இதையும் மறக்காமல் வந்து பார்த்து புனித பெரிய அந்தோனியாரின் அருளாசியை பெற்றுச் செல்லுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.